ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் பேசுவோம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருஷ கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காலகட்டங்களில் பெயர போகிறது அப்படின்றது ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நிகழுது அப்படின்னாக்க 8/10/2023 அன்னைக்கு மதியானம் சற்றேறக்குறைய 3:35 மேஷத்தில் இருக்கிற ராகு பகவானவர் மீனத்துக்கு மாறுறார். அவர் மேஷத்தில் இருந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலேருந்து ரேவதி 4ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. இதை தவிர துலாத்தில் இருக்கிற கேது பகவானவர் மாறுறார். எங்கே மாறுறார் அப்படின்னாக்க கன்னிக்கு மாறுறார். கன்னிக்கு மாறுறது சித்திர நட்சத்திரம் 3லேருந்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாகத்துக்கு மாறுறாரு. இப்போ இவரை பொறுத்தளவுக்கு ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆதி காலத்தில் 7 கிரகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயா கிரகங்களான 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும் பராசரர் காலத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேதுவுக்கு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர். அதே போல் ராகு கேது 3, 6, 8, 10, 11 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் மிக நல்லதை செய்வார். ஏன் அப்படின்னாக்க 3, 6, 8, 12 கெட்டவர் கெட்ட இடத்துல நின்னால் நல்லதை செய்வார். அதனால் 3, 6, 8, 10, 11 இருந்தால் நல்லதை செய்வார். இதுக்கு மேலே இந்த ராகு கேதுவோட காரகத்துவம் என்ன, அவங்க என்னென்ன வேலையை செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ராகு கேது அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் ஒரே கிரகம் ஒன்று தலையாகவும் ஒன்று வாளாகவும் சொல்லப்படுகிறது. ராகு பகவான் தலையாகவும் கேது பகவான் வாளாகவும் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும், அதாவது சூரியன் முதல் சனி பகவான் வரை இருக்கிற எல்லா 7 கிரகங்களும் பார்த்தாலேயானால் பிரதட்சணமாக, அதாவது கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. ராகுவும் கேத்துவும் மட்டும் அப்பிரதட்சமாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. இதில் என்ன இன்னும் விசேஷம் அப்படின்னா ராகுவை பார்த்தவர்களும் சரி, அதாவது ராகுவும் சனியும் இருக்கிறதுலையே மிகப்பெரிய கொடிய அசுபர்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. ராகு கேது மற்றும் சனி இவர்கள் 3 பேர். அதில் ராகு கேத்துன்றவர் ஒருவராகவே நம்ம எடுத்துக்கணும். அதனால் பார்த்தேனால் எதனால் அப்படி சொல்கிறது அப்படின்னா சூரியனுடைய ஒளி இந்த ராகு கேத்துவுக்கு ரீச் ஆகாது. அதே மாதிரி அவர்கள் நிழல் கிரகம்ன்றது சொல்லப்பட்ட ஒன்று. அது தவிர சனி பகவானுக்கும் இந்த இதுவும் ரீச் ஆகாது, அதாவது அவருடைய ஒளி ரீச் ஆகாது. அந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். அதனால தான் இந்த கிரகங்களை ரொம்பவும் ஜாகிரதையான பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த ராகுவின் கேதுவினால மிகவும் கொடியமான விஷயங்கள் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேத்துவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிட மொழி. ராகுவை பொறுத்தவர்களும் போககாரகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகுவை பொறுத்தவர்களும் பார்த்தாலேயானால் அவர் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வரார். கேத்துவை பொறுத்தவர்களும் அவர் வரக்கூடியது பார்த்தாலேயானால் அருள் அணி அப்படின்றது சொல்கிறாங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. ராகு பகவானை பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு வயது சாப்பாட்டுக்கே, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவனை கோடீஸ்வரனாக கொண்டு போய் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய, அதாவது ஒரு பலம் பொருந்திய கிரகமாக ராகு இருக்கிறார். ஆனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் அவர் உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல நிலைமையில் இருந்து, அது தவிர அவர்களை இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ பார்க்க பெற்றாலோ மிகப்பெரிய யோகத்தை அவர்கள் கொடுப்பாங்க. அதாவது ராகு பகவானை போல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருமே கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் வரக்கூடியவர்கள் அரசியலில் அந்த அரசியல் ஆசனத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உயரத்தில் சென்றவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ராகு பகவானோ சனி பகவானோ தசையோ புக்தியோ நடந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தசை நடந்ததே ஆனால் கண்டிப்பாக உங்களை மிக உச்சீனமான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுருவார். அது நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட நல்லாவே பார்த்துருக்கோம். நம்மளுடைய பழைய என்ன சொல்கிறது அரசியல்வாதிகளில் தலைமை தாங்கினவர்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் அவர்கள் இந்த ராகு திசையில் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க.
ராகுவை பொறுத்தவரையிலும் குரு பகவான் ராகுவை பார்த்தால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அதாவது சுபத்துவம் பெற்றுவிட்டால் அவர் வந்து கோதண்ட ராகுவாக மாறி அந்த இடத்தினுடைய காரகத்தை அள்ளி கொடுப்பார். அது எப்படி கொடுக்குறாருன்னா அதை வாங்கிறதுக்கு உங்களுக்கு 10 கை இருந்தாலும் போகாது, அந்த அளவுக்கு உங்களை வந்து கோடீஸ்வர யோகத்தில் கொண்டு போய் விட்டுருவார். சரி, இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இவர்களுக்கு பார்வை பலம்ன்றதும் உண்டு. எல்லா கிரகங்களும் 180 டிகிரியில் தன்னுடைய வீட்டிலிருந்து 180வது டிகிரின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு 7ஆம் இடமாக கேத்துவும், கேத்துவுக்கு 7ஆம் இடமாக ராகுவும் இருக்கிறதும் ஒரே கிரகம்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுனால 1-7 பார்வைன்றது நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பார்வை பலம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் சில கிரந்தங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராகு பகவானுக்கு ரிஷபம் உச்சமாகவும் கேது பகவானுக்கு விருச்சிகம் உச்சமாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு நூல்லேருந்து ஒரு ஏற்றங்கள் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ஆமேடம், எருதுசுரா, நண்டு, கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இடங்களில், அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடங்களில் ராகு பகவான் போய் அமர்ந்தாரே ஆனால் எந்த ஒரு லக்னங்களுக்காக இருந்தாலும் அது குபேர சம்பத்தை கொடுத்தே தீரும். அந்த தசை வருமாயின் அந்த திசையில் இருக்கக்கூடிய நாட்களில், அதாவது 18 வருஷம் ராகுவனுடைய திசை, அந்த 18 வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கேது பகவானை பற்றி எடுத்துக்கொண்டமையானால் கேது பகவான் வந்து இதில் வந்து விம்சோதரி திசையில் வந்து 7 வருஷம்தான். ஆனால் கேது பகவான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு இடத்துல போய் நின்னார்னா அதில் பட்டு தெளிந்து தெரியக்கூடிய பாக்கியம்தான் கேது பகவானை பற்றி கிடைக்கும். அதாவது எப்படின்னா 6ஆம் இடத்துல போய் இருக்கார், இல்லை நல்ல தனஸ்தானத்தில் போய் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டிகிட்டே இருப்பார். உங்களால் அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து மாட்டின்றுவீங்க, அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து கஷ்டத்தில் என்ட்ராவீங்க. அதனால் நீங்களே வந்து வரக்கூடிய வருமானத்தை போதும்ன்று நிறுத்தி கொண்டு உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றுவீங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய முதிர்ச்சியை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்து அதன் மூலியமாக முதிர்ச்சியை கொடுத்து நீங்கள் அதன் மூலியமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இப்போ ராகு பகவானை பொறுத்தவரையிலும் எடுத்தோமே ஆனால் பர்வத யோகம்னு இருக்குது. அதை தவிர வந்து யோகங்கள்லாம் நிறைய இருக்குது ராகு பகவான். ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதீதமாக கொடுக்கக்கூடியவர். கேது பகவானை பொறுத்தவரையிலும் கேள யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள யோகம் அப்படின்னா வந்து குரு பகவான் கேதுவை 7ஆம் பார்வையாக பார்த்தோ, கேதுவும் குருவை சரிசமமாக பார்த்தோ, அல்லது கேதுவும் குருவும் சேர்ந்து இருந்தோம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததே ஆனால் அவர்களுக்கு கேள யோகம் அப்படின்றது வரும். குருவினுடைய சுபத்துவம் வந்து அதிகமாக கேதுவுக்கு போகிறதுனால கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோடீஸ்வர யோகம் வரும், ராஜயோகம் இல்லை கோடீஸ்வர யோகம் வரும். இந்த தசை 7 வருஷத்து தசை வந்து கேது தசை இது வரணும். 2 வருஷத்தில் அவன் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவான், பிச்சைக்காரனாக இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ போயிடுவான். பணக்காரன்னா ஒரு டாப் ஒரு 20 பில்லியனர்ஸில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பர்சனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த கேது பகவான் அதீத சுபத்துவம் பெற்று நல்ல ஒரு நிலையில் இருப்பாரேயானால் அந்த கேள யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ராகு பகவானுக்கு பார்த்தாலேனால் ராஜயோகங்கள் மிகுந்த ராஜயோகங்கள் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். அதாவது ராகு பகவான் ஒருவருக்கு நல்லா இருந்து அவர் பலன் செய்யணும் அப்படின்னா அந்த ராகு பகவான் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அந்த வீட்டின் அதிபதி வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்து சுபர்களால் பார்த்தோ லக்ன சுபர்களால் பார்த்தோ இருந்தாரேயானால் மிகப்பெரிய ஏற்றம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்களேனால் ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது சாரம்னு சொல்லுவோம். ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரநாதன் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்து அவரும் சுபத்துவம் பெற்றிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய யோகம். ராகு பகவானுக்கு இந்த 5 வீடுகள் சொன்னோம், அந்த 5 வீடுகளில் இருந்தால் மிகப்பெரிய யோகம். பொதுவாகவே பார்த்தேனால் இந்த ராகு பகவான் 3 ஐயா சொன்ன மாதிரி 3, 6, 8, 10, 11, 12 இந்த மாதிரியான இந்த 6 இடங்களில் இருக்கும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். அதனால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீர்களேனால் முடிந்தவரை எல்லாருக்குமே ஒரு வந்து ராகு பகவான் அதாவது பொருளை அள்ளி கொடுப்பார். பொருளை அள்ளி கொடுக்கக்கூடி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு குபேர சம்பத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை இதுவை வந்து பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 10 மடங்கோ 100 மடங்கோ ஏற்றக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார். சரி, ஒருவேளை இந்த ராகு பகவான் கேத்து பகவானுக்காக பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து நம்ம சிறிய எளிய பரிகாரங்கள் பண்ணோம்னா பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு பகவானுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி.
இந்த பத்திரகாளியை போய் சேவிச்சுட்டு வர்றது அது வந்து நிச்சயமாக, அதுவும் சனிக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றது, ராகு காலத்தில் போய் சேவிச்சுட்டு வர்றது நிச்சயமாக அவருக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக எப்பொழுதுமே எடுத்துக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கும் சரி கேத்து பகவானுக்கு எடுத்துட்டேனால் அவருக்கு உண்டான தெய்வம்னு சொல்லக்கூடியவர் வந்து விநாயகர். விநாயகரை போய் சனிக்கிழமை போய் வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கேத்து பகவானினுடைய பிரச்சனைகள் முடிந்த அளவு நிச்சயமாக கம்மியாகும். இதை தவிர கேத்து பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ உங்களுடைய மடாதிபதிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கோ போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக கேத்து பகவானுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும். அதை தவிர வந்து இந்த மென்டலி காம்ப்ரமைஸ்ட் இல்லைன்னா ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப்பை பண்ணும் பொழுது, மனநலம் குன்றியவர்கள் நாங்கள் சொல்கிறோம், அதில் அவர்களுக்கு வந்து பார்த்தலையானால் உங்களால் முடிந்த உடல் உதவி உழைப்பு எந்த ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது கேது பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நான் பொதுவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ராகு பகவானுக்கு உளுந்து தானமாக கொடுக்கணும். கருப்பு உளுந்து வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பத்திரகாளி கோவிலில் போயிட்டு இது பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் வழக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடியாவது வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் வந்து உள்ளங்கை படுற மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தானம் உளுந்து கொடுக்கணும். அதே மாதிரி கேத்து பகவானுக்கு வந்து கொள்ளு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு கேத்துவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அகலும். இதை தவிர பார்த்தலையானால் நாங்கள் வந்து எங்களுடைய இதில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நடுவில் உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றதையும் போடுறோம். அதை தவிர கேத்து பகவானுக்கு உண்டான காயத்ரியையும் போடுறோம். இப்போ ஐயா அந்த ராகு பகவான் கேத்து பகவானுடைய காயத்ரின்னு சொல்லுங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த காயத்ரி சொல்கிறேன். எப்பொழுதுமே ராகு பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷம் அப்படின்னாக்க 18 மாதம். நம்மளுடைய ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் 9 நட்சத்திர பாதம் இருக்குது. அப்போ இந்த 9 நட்சத்திர பாதம் 18ஆல் வகுத்தோம்னாக்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கு சற்றேறக்குறைய 2 மாதம் 60 நாள். இந்த 60 நாள் தான் மிக கடுமையான தொந்தரவு கொடுப்பாரு. பாக்கி உள்ள 16 மாதம் குறைவாக கொடுப்பாரு. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க ராகு அவங்களுக்கு பெயர்ந்தது நல்லா இருந்து அவர் நல்ல நிலையில் இருந்து அள்ளி கொடுப்பாரு. இந்த ராகுகிட்ட இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னாக்க செகண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைமுக தொழில்கள் இதில் அள்ளி கொடுப்பாரு. நம்ம அள்ளி கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் தவறுதலாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து வர குரு தேசையில் அதை போட்டு பார்த்துருவார். அப்போ இந்த ராகு பயிற்சியும் சரி ராகு திசை நடக்கிறவங்களும் சரி நேர்மையான வழியில் நாம் ஜெயிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஜெயிப்பானது அடுத்து வர குரு தேசையிலையும் நிற்கும். அடுத்தது ஒரு சில பேருக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தையே சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த திசை பெரிய அளவுக்கு செயல்படுமா அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு செயல்படாதுன்னே சொல்லலாம். அதே போல் கேது பகவான் கேதுவோடைய நட்சத்திரத்தையே வாங்கியிருந்தாக்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருந்தால் அந்த கேது திசையும் பெரிய அளவுக்கு செயல்படாது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க நம்ம அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராகுவோடைய காயத்ரி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து. இது வந்து ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரி. இந்த ராகு பகவானுக்கு உண்டான காயத்ரியை பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு 4 முறையாவது ஆவர்த்தி சொல்கிறதன் மூலியமாக ராகு பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விலக்குகள் வரும். கேது பகவானுக்கு உண்டான காயத்ரி அப்படின்றது வந்து ஐயா சொல்லுவாங்க. இது கேது பகவானுக்கு பொறுத்தளவுக்கு ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இதை பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 7 முறை சொல்லிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விநாயகர் பேரை சொல்லி படும் பொழுது விலகும். இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை இந்த 8/10/2023 அதாவது சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி முதல் விஸ்வாசு வருஷம் அதாவது 26/4/2025 வரை அதாவது விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு 13ஆம் தேதி சித்ரா மாதம் இந்த காலகட்டம் வரலும் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும், ராகு நல்ல பலனை கொடுத்தால் கேது பிரச்சனையை கொடுப்பாரா, இல்லை கேது நல்ல பலனை கொடுத்தா ராகு பிரச்சனையை கொடுப்பாரா என்றதை பார்த்து ஒரு ராசிக்கும் வந்து எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் அமையும் அப்படின்றத ஒன்றா சொல்கிறோம். துலாம்
சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ராகு கேத்து பயிற்சியில் பார்த்தேனால் ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா, இந்த ராகு கேத்துக்கள் வந்து சுக்கிர பகவானினுடைய அணியில் இருக்கார். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ராகு கேத்துக்கள் பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. அதுவும் இந்த வாட்டி பார்த்தேனால் ராகு பகவான் 6லையும் கேத்து பகவான் 12லையும் இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு எதிரிகள் அற்ற நிலையை உருவாக்குவார். எதில் போய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு போனீங்க, போட்டித் தேர்வு, போட்டி எதில் போட்டி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி தான் உங்களுக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இதாவது 8/10/2023 26/4/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில், அதாவது இந்த 1.5 வருஷத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்தீர்களேயானால், யார் உங்களோட போட்டி போட்டார்களானாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இது வந்து துலா ராசிக்காரர்களுக்கு எழுதப்படாத விதியாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய வீட்லேயும் இருக்கார். 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வம்பு வழக்கு இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அதாவது போட்டின்றது வரும், போட்டியில் வெற்றி பெறுவீங்க. வம்புன்றது வரும், வம்பில் இது பண்ணுவீங்க. ஏன்னா வம்பு வந்தால் தானே வெற்றி பெற முடியும். அதனால் வந்து புதிய கடன் வாங்குவீங்க, கடனை முடிப்பீங்க. பைசா வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அதாவது வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ராகு இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் பார்த்தீங்களேனால் அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ், அதாவது வந்து இந்த இது திரைக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அதாவது மியூசிக்கு, அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, இந்த மாதிரியானவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா இவர்கள் வந்து முன்னுக்கு தெரிய மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களோட இருக்கவங்க மட்டும்தான் முன்னுக்கு தெரிவாங்க. ஆனால் இவர்கள் வந்து பின்னாடி இருந்து இவர்களை இயக்கி வைக்கிறவங்க, டைரக்டர்ஸு, இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்க. அதை தவிர வந்து இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அரசு செல்வாக்கை அவர்களுக்கு கொடுக்கும். எந்த இடத்துல போனீங்கன்னாலும் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர நீங்கள் போய் நின்னீங்கனாலே அடுத்தவன் வந்து கையை கூப்பிட்டு அதை சலாம் போட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, க்ஷேத்ராடனம் போக வைப்பார். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக வைப்பார். அதுவும் பார்க்கலைன்னா அடுத்த வருஷம், அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துல உழகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வருவீங்க, க்ஷேத்ராடனம் போவீங்க, கோவில் போய் பார்ப்பீங்க, சில மடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர வந்து இந்த சன்னியாசிகள் இருக்கக்கூடிய இடம், சித்தர்கள் பீடங்கள், இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போது ராகு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும், அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எப்படி இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றம் இருக்கும், தொழிலில், குடும்பத்தில் என்ன ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. நம்ம பொறுத்தளவுக்கு துளாராசி அப்படின்னு சொன்னாலே நுண்ணிய பார்வை, எந்த வேலை எடுத்தாலும் அதை கடைசி வரையிலும் முடிக்கக்கூடியவங்க. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் சமையல் துறை கலைஞர்கள், இவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்திங்கனாக்கா துளாராசி சம்மந்தப்பட்டிருப்பாங்க, கலைத்துறை சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இவங்களை பார்த்தோம்னாக்க கடந்த 2.5 வருஷமாகவே அர்த்தாசிரம சனியில் போட்டு ஆட்டி படைச்சாச்சு. குருவும் 6லேருந்து பண கஷ்டமும் கொடுத்தாரு. அப்போ இது எல்லா பிரச்சனைகளும் இருந்துச்சு. இதை தவிர இவங்களுக்கு ராசியிலேயே கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் இருந்து உடல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். அத்தனையும் விலக போகிறது வர 8/10/2023. சரி, இது எப்படி சாமி இருக்கும்? வரக்கூடிய 26/4/2025 வரலும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 12ஆம் இடத்துல கேது. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க, ஞானக்காரகனான கேது 12ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு அடுத்த பிறப்பே கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கும். அப்போ இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பிறப்பு கிடையாது அப்படின்னாலே இந்த பிறப்புலேயே அத்தனை நல்ல காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது 6ல் ராகு. எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை அசுபர்கள்,
சூரியன், அங்காரகன், சனி பகவான், ராகு, கேது போன்ற இயற்கை அசுபர்கள் கெட்ட இடத்துல இருந்தால், அதாவது கெட்ட இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றது 3, 6, 8, 12 இருந்தால் நல்லதை செய்வாங்க. எப்படி? கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். நல்லவங்க நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவங்க கெட்ட இடத்துல இருக்கணும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுடைய ராசியில் இருந்த கேது இடவேட்டுக்கா போய் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதே போல் 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்போ பணம் அள்ளித்தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். எப்படி வரும் என்ன வரும்னே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 6, 12 தொடர்பு வரும்பொழுதே எதிரிகளெல்லாம் சுக்குநூறாக ஆகிவிடுவாங்க. உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் உங்களுக்கு காலடியில் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். ராகு, அதுவும் என்ன ராகு? கோதண்ட ராகு. யார் வீட்டில் இருக்கார்? தனக்காரகனான குருவோட வீட்டில் இருக்கார். எப்பொழுதுமே ராகு கேதுக்கு வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியினோட காரகத்தை செய்வாங்க. சரி, என்ன குரு தனக்காரகன் வீட்டில் இருக்கார், கோதண்ட ராகுவாக இருக்கார், அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் கேது இருக்கிறது 12ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் அப்படிம்போம். அப்போ இந்த பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸு. அதே போல் ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறாங்கல்ல இந்த துலா ராசிக்காரங்க, அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொண்டு விடுவாங்க. டிப்ளமா படித்தவங்க, பிஏ படித்தவங்க, எம்ஏ படித்தவங்க, எம்ஃபில், பிஜி படிப்பு, அதே போல் பிஹெச்டி போன்ற படிப்புகள் இந்த 18 மாதத்தில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். என்ன சாமி 4ல் திருப்பி சனி பகவான் வக்ரகதியாகி வந்துட்டாரே சாமி, அவர் எத்தனை மாதம் இருக்க போகிறாரு? 20/12/2023 வரலாம். நமக்கு இப்போ எத்தனை மாதம் பயிற்சி? 10வது மாதம் 8ஆம் தேதி பயிற்சி. 2 மாதம்தான். சனி வக்ரகதியை அடைஞ்சாலும் அவர் அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதுலேயும் இன்னொன்று பார்த்தோம்னாக்க அவிட்டம் 3, 4ல் இருந்தவர் 3ல் இருந்தவர் 2க்கு வந்திருக்காரு. அப்போ அவரும் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தை தான் பெற்றிருக்காரு. அவர் சொந்த வீட்டில் தான் வந்திருக்கிறாரு. அதனால் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சாலும் இந்த துளாராசிக்கு பெரிய அளவு பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா துளாராசிக்கு யோகரும் சனி பகவானே. அப்போ வக்ரகதி அடைஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் கிடையாது. சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயமுயற்சி எடுக்கும் பொழுது, செல்ஃபாக எடுக்கும் பொழுது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசிக்காரங்களுக்கு தொழில் தொடங்க இது ஏற்றமான ஏற்றமான வருடம். அப்போ சுயதொழில் தொடங்கிறதுக்கு ஏற்றமான வருடம். அதே போல் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் மாறுறது 1/5/2024 மாறுறாரு. எங்கேருந்து மாறுறாரு அப்படின்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. அவருக்கு பார்வை உண்டு. அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது வெளிநாட்டு தொடர்பு. அதாகப்பட்டது வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு வியாபார தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக நல்ல செல்வ வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டங்கள்னே சொல்லலாம். அடுத்தது இந்த கேதுவுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. 2 பேருமே அற்புதமாகவும் தெளிவாகவும் அருமையாகவும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னையும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்லிடுவோம். அதாவது துலா ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 3ஆம் பார்வையில். அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால இதுவரை இந்த 7.5 நாட்டுக்கு, அதாவது அர்த்தாஷ்டம சனி இருந்துச்சு. அர்த்தாஷ்டம சனி இருந்த போதிலும் இப்போ வக்ரகதியாகி திரும்பவும் 4ஆம் இடத்துக்கே சனி இருக்கார். அவரும் 7ஆம் பார்வையில் 10ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். இவர் சனி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு போனதுக்கு அப்புறமே இவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. இப்போ 10ஆம் இடத்தை ராகுவும் பார்க்கறதுனால தொழில்துறைகளில் நல்ல அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தை கேது பார்க்குற காரணத்தினால் அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அப்போ குரு 1/5/2024 அன்னைக்கு ரிஷபத்துக்கு அவர்
2ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. அதாவது இந்த ராசிக்கு 2ஆம் வீட்டை கேது பார்க்கறது 3ஆம் பார்வையாகவும் குரு பார்ப்பது 7ஆம் பார்வையாகவும் பார்க்கறதுனால அபரிமிதமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த 1-5க்கு அப்புறம் தரக்கூடிய நிலை உண்டு. அதே போல் 10ஆம் இடத்துல இருக்கிற 10ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால தொழில் அபிவிருத்தியாகும், உத்தியோகம் சிறப்படையும். இதெல்லாம் இந்த சனி வக்ரகதியிலிருந்து நிவர்த்தியானால், அதாவது 20/12/2023 சனி வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி ஆகிடுறார். அதனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இப்போவும் என்னென்னு கேட்டிங்கன்னா 6-12 இருக்கிறது ராகு 6லையும் கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டுமே சிறப்பு தான். இருந்த போதிலும் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் கோச்சார ரீதியில் இருக்கிறதுனால ஏதாவது தொல்லைகள் வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு ராகுவும் கேதுவும் நல்ல நிலையிலே இருக்கிறாங்க. ஆனாலும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னாக்க ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து 28 கிலோமீட்டரில் திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த திருப்பாம்புரம் அப்படின்றது ஆதிசேஷன், அதாகப்பட்டது சர்ப்பங்களின் தலைவனான ஆதிசேஷன் தீர்த்தம் ஏற்படுத்தி தோஷங்கள் விளக்கிய இடம். அதுக்கு ஒரு ட்ரிப்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து 28 கிலோமீட்டரில் உள்ள திருப்பாம்புரம் ஒரு ட்ரிப்பு துலா ராசிக்காரங்க போயிட்டு வந்தால் வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் தீர்ந்து மேலும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரி சாமி, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சாமி அப்படின்னாக்க நீங்கள் பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு, எத்தனை பிரதோஷம், குறைஞ்சது 7 பிரதோஷ வழிபாடு. பிரதோஷத்துக்கு நாம் போய் என்ன சாமி பண்ணணும், அங்கே உள்ள நந்தி தேவருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வந்த பிரச்சனை அத்தனையும் துலா ராசிக்காரங்களுக்கு போயிடுமா, துலா ராசிக்காரங்களுக்கு போயிடும். சரி சாமி, எனக்கு பிரதோஷம் 7 பிரதோஷம் போகிறது கூட கஷ்டம் சாமி, ஏதாவது ஒரு சின்ன எளிமையான பரிகாரமாக சொல்லுங்களேன் சாமி அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு ராகு கேதுக்கு உண்டான காயத்ரி நம்மளுடைய வீடியோலேயே கொடுத்துருக்குறோம். அதை குறைஞ்சபட்சம் ராகுவோட காயத்ரியை 4 ட்ரிப்பும் கேதுவோட காயத்ரியை 7 ட்ரிப்பும். ஏன் ரெண்டுமே சொல்லணுமா? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு 6ல் இருக்கிறாரு, அபரிமிதமாக அள்ளி கொடுக்க போகிறாரு. அதை கேது 12ல் இருந்து அதை நிலைநிறுத்த போகிறாரு. அதனால் கேதுவோடைய காயத்ரியை 7 ட்ரிப்பும் ராகுவோடைய காயத்ரியை 4 ட்ரிப்பும் டெய்லி சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கெல்லாம் வந்த பிரச்சனை வர பிரச்சனை எல்லாமே தீந்துரும். ஏன்னா துளாராசிக்கு யோகமான காலகட்டங்கள் தொடங்கிடுச்சு. கடந்த 2.5 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, வெளியில் வரப்போகிறீங்க. அப்போ இந்த ராகு காயத்ரியும் கேது காயத்ரியும் நம்மளோட வீடியோவில் கொடுக்குற சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் தீரும். சரி, இந்த 8/10/2023 26/4/2025 வரையும் சற்றேறக்குறைய 18 மாதம் துளாராசிக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சி டோட்டலாக கன்க்ளூஷன் அப்படின்னாக்க டோட்டலாக இந்த 18 மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன கெட்ட பலன்கள் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துளாராசியை பொறுத்தவரைக்கும் ராகு கேது பயிற்சி பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு. அதாவது பொன்னான பயிற்சி. இதுவரையிலும் எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமைய போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சரி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறாங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு எது போட்டின்று இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஜெயம் மட்டுமே உண்டு. நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து ராகு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறது பெரிய யோகம். அதனால் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதன் மூலியமாக பொருள் வரவு மிகவும் அபரிமிதமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கையும் மிகவும் அதிகமாக கூடும். எப்போன்னா 2024 மே மாதத்துக்கு மேலே குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 12 பார்க்குறார், கேதுவை பார்க்குறார். கடவுள் நம்பிக்கையில் மிகப்பெரிய ஈடுபாடு வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லையில் இருக்கக்கூடிய கோவில்களில் போயிட்டு அங்கே நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஐயா சொன்னதை பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த ராகு பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடிய புளிய மரம் உங்களால் முடிஞ்சதுன்னா 1-2 வச்சுட்டு வாங்க. அதை தவிர கேது பகவானுக்கு உண்டானது இந்த ஆலமரத்தையும் வச்சுட்டு வாங்க.
நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொன்னான பயிற்சியாக அமைய போகிறது துளாராசிக்காரர்களுக்குன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.